மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஆவியானவரே, நல்ல ஒரு நேரம். This is the time where God speaks to you. ஆவியானோட பிரசன்னத்துல இருக்கும்போது கேளுங்க. தேவனுடைய பிரசன்னம் பரலோகம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இப்ப கேட்கிறதே தேவன் கொடுப்பார். இப்ப சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும், உங்களுடைய சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உனக்காக ஃபைட் பண்ணுவேன். I will fight the battle. This battle is not yours. ஆண்டவர் ப்ராஃபட்டிக்கா சொல்றார், நீங்க இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எகிப்தனை இனி காண மாட்டீங்க. நீங்க இன்று கண்ட எகிப்தனை நீங்க காண மாட்டீங்க. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அது மீதியானியனா இருக்கலாம், அவன் எகிப்தியனா இருக்கலாம், அமலேக்கியனா இருக்கலாம், யார வேணா பார்வோனா இருக்கலாம், அது கோலியாத்தா இருக்கலாம், அது பெரிய பர்வதமா இருக்கலாம். செருபாபேலுக்கு முன்பாக நிரப்புகிறான். செருபாபேலுக்கு முன்பாக நீ தரமட்டதான் ஆவேன். தேவன் உங்களுக்காக யுத்தம். கர்த்தருடைய யுத்தம். இது கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், இது உங்களுடைய பட்டயம். உங்க பேரை சொல்லுங்க, ஜெய்சனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. கிதியோனின் பட்டயம்னு சொன்னாரு. நான் சொல்றேன், ஜெய்சீலனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். கோல், இது மோசையோட கோல் இல்லை, என் கையில ஆண்டவர் கோல் கொடுத்திருக்கிறாரு. அந்த கோலை நான் நீட்ட போறேன். இப்போ நீங்க நீட்ட போறீங்க, உங்க பிரச்சனையை பார்த்து, உங்க சூழ்நிலையை பார்த்து உங்க கைகளை நீட்ட போறீங்க. இப்பொழுது அந்த ப்ராஃபட்டிக் அனாயிண்டிங் நான் ரிலீஸ் பண்றேன். இந்த கைகளை நேரா நீங்க ஸ்கிரீனுக்கு நேரா நீட்டுங்க. ஒரு டிவைன் கனெக்ட தேவன் கொடுக்கிறாரு. உங்க சூழ்நிலைகளுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். உங்க கோலியாத்துக்கு விரோதமாக தேவன் ஒரு அபிஷேகத்தை அனுப்புகிறார். ஒரு அனாயிண்டிங் நான் ரிசீவ், நான் ஃபீல் பண்ற ஒரு கிரேட்டர் அனாயிண்டிங் இஸ் கமிங். A greater glory is coming. A greater revival is coming at your place, at your church. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. மீதி உள்ள நேரங்கள் உங்க கரத்துல கொடுக்கிறோம். ஆவியானவர் துணையோடு நீ நடத்துவீர்கள். இந்த ஆராதனை துவக்கம் முதல் மட்டும் நீர் எங்களோடு இருந்தீங்க. வார்த்தையினால பேசுங்க, இடைப்படுங்க. உமக்கே துதிகன மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆராதனை உங்களுக்கு மிக மிக பிரயோஜனமாய் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். I want some people to just tell how was the worship and praise. ஏதாவது ஒரு காரியங்களை ஆண்டவர் இடைப்பட்டார் ரிவைவல் இந்த மினிஸ்ட்ரி மூலமாய் நான் உங்களிடத்துல சந்திப்பதுல மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் ஊழியத்தையும், உங்க வாழ்க்கையும், உங்கள் எதிர்காலத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. உங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை செய்யும். நான் விசுவாசிக்கிறேன். இதே நம்ம ஒரு சபை மீட்டிங்ல இருக்கும்போது உங்களுடைய ஆமேன் ஹல்லேலூயாவை கேட்கும்போது நாங்க என்ன பண்ணுவோம், நீங்க கனெக்ட்ல இருக்கீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். அப்ப இதுல ஜூம்ல இருக்கிறதுனால இந்த ஜூமுடைய ஆடியோ ரெக்கார்டிங் இந்த காரியங்களுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா மியூட் பண்ணிருக்கோம். அதனால தயவாக இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களோடு கர்த்தர் இடைப்படுவார். நான் கடைசியில உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அதே போல சாட்சிகள் இருக்கிறவங்க முடிவுல நீங்க சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க உற்சாகமா தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. நீங்க என்ன எதிர்பார்ப்பு, ஒருவேளை எதிர்பார்ப்போட வந்திருக்கலாம், எதிர்பார்ப்பு இல்லாமே வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட திட்டவட்டமாய் சில காரியங்களை பேச போகிறேன் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால ஏன்னா ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் பேசும் தெய்வம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் மாற்றங்களை செய்ய வந்திருக்கிறார். இந்த நாள்ல உங்கள் நடுவுலே இந்த வார்த்தைகளை கர்த்தர் தான் பேசி கொண்டிருக்கிறார் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு கருவி, ஐ எம் ஜஸ்ட் a tool. சோ அதனால எல்லா புகழும் ஆண்டவருக்கு நான் செலுத்தி செய்திக்குள்ள நான் கடந்து செல்கிறேன். இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு காரியம், தேவனுடைய நேரம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்துல சொல்ல வேண்டும் என்றால் இட்ஸ் காட்ஸ் டைமிங். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக காரியங்கள்
நேரங்களை குறிச்சு நம்ம வேதத்திலே அநேக வார்த்தைகள் வசனங்கள் நம்ம இருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய நேரமும் மனிதனுடைய நேரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். அப்ப பாருங்க, காட்ஸ் டைமிங் வர்சஸ் மேன்ஸ் டைமிங். இன்றைக்கு அநேக நேரங்கள்ல நாம் எப்படி நினைக்கிறோம் என்றால், நான் ஜெபித்து கொண்டு இருக்கிற காரியங்கள் தாமதமாய் தான் நடந்து கொண்டிருக்க. நான் அநேக காரியங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அநேக நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அநேக வருடங்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எந்த காரியமும் நடக்கல. ஒரு துரும்பு போல நான் நகரலன்னு சொல்லி மூவால, நாட் ஈவன் a dot on iota has been moved. ஒரு விஷயமும் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில நீங்க இந்த இடத்துல வந்திருக்கலாம். அப்போ நம்ம மனிதர்கள், நமக்கு ஒரு டைம் இருக்கு பாருங்க. நான் இப்போ வாட்ச் கட்டியிருக்கேன், நான் ஒரு நேரத்தை பார்த்து கொண்டு இந்த காரியங்களை நம் செய்திகளை பார்த்து கொண்டு. இப்ப மனிதனுடைய நேரத்திற்கும் தேவனுடைய நேரத்திற்கும் வித்தியாசம் இருக்கு என்றால் இருக்கு. அல்லேலூயா. நாம் நினைக்கிறது போல், நாம் விரும்புகிறது போல், நாம் அவசரப்படுற மாதிரி. So always man wants to be in a hurry. நீங்க பாருங்க, இன்ஸ்டன்ட், எல்லாமே இன்ஸ்டன்ட். எதுக்குமே மனிதர்கள் என்ன பண்ண விரும்பல, தாமதமா சில காரியங்கள் செய்வதற்கு டிலேவே விரும்ப மாட்டாங்க. சாப்பாடு போனாலும் என்னது, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அதுதான் சாப்பிடுறோம். என்னது, இன்ஸ்டன்டா ரெடி ஆயிரும். இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்டன்ட். அப்போ எல்லாவற்றையும் உடனடியாக ஒரு செகண்ட்ல இமிடியேட்டா நடந்தாதான் ஆசீர்வாதங்கள். இமிடியேட்டா என் வாழ்க்கையில ஜெபம் கேட்கப்பட்டாதான் தேவன் என்னோட இருக்கிறார். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணோன்னே நாளைக்கே எல்லாம் நடந்து விடும் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு தவறில்லை. ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய நேரம்னு ஒண்ணு இருக்கு. அல்லது என்ன இருக்கு, தேவனுடைய நேரம்னு ஒண்ணு இருக்கு, தேவனுடைய காலம்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த காரியங்களை குறிச்சு நான் தியானிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம், நமக்கு நன்கு தெரிந்த ஒரு காரியம் தான். வாசிங்க, யாரு ஆண்டவர், நீங்க சிஸ்டர் யாராவது ஒருத்தவங்க வாசிங்க, பிரசங்கி 3ஆம் அதிகாரம், அதுல முதல் 11 வசனங்கள்ல அநேக காரியங்கள் போட்டிருந்தாலும் அதுல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம், அதுல முதல் வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 3:1 வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. போதும் போதும் போதும். பாருங்க, எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை இந்த பூமியிலே அனுப்பினதுக்கு ஒரு நேரத்தையும் காலத்தையும் வச்சிருக்கிறார். அதுதான் பர்த்டேன்னு சொல்றோம். சோ பர்த்டே நம்ம என்ன பண்றோம், கொண்டாடுகிறோம். அந்த நேரத்துல, அந்த நாள்ல நான் என்ன பண்ணல, இந்த பூமிக்கு நான் வந்தேன். I was born into this world on a day. ஆனா வசனம் தெளிவாக சொல்லப்பட்டுகிறது, எல்லாவற்றுக்கும் என்னது, ஒரு காலம். ஆண்டவர் ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இட் இஸ் கால்ட், ஆங்கிலத்துல சொல்ல போனா சீசன் சொல்றோம். இப்ப பாருங்க, நீங்க அநேக தேசங்கள்ல இருந்து இணைந்து இருக்கிறீங்க. உங்களுடைய தேசங்கள்ல உங்களுடைய நேரங்கள் வேற, காலங்கள் வேற. கரெக்டுங்களா? நம்ம we are following time called Greenwich Meridian time. ஆங்கிலத்துல சொன்னா GMTன்னு சொல்றோம். அப்போ ஒரு நம்பர் 0ல இருந்து தொடங்கி பிளஸ்ல போகும், மைனஸ்ல போகும். பாத்தீங்கன்னா இதுதான் விஷயம். ஸோ இப்போ நான் இந்தியால இருக்கிறேன், இங்க மணி 7:30 ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நீங்க யூகேல ஒரு நேரம், யூரோப்ல ஒரு நேரம், மலேசியா, சிங்கப்பூர்ல ஒரு நேரம், எங்கெல்லாம் நீங்க இணைந்திருக்கிறீங்களோ உங்களுடைய நேரங்கள் வேற மாதிரி இருக்கு. அதே போல காலங்கள், சீதோஷ்ணைகள் என்னது, வேற மாதிரி இருக்கு. அப்ப பாருங்க, எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார் என்ற உண்மையை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அநேக நேரங்கள்ல பிசாசு என்ன சொல்றான், உன் லைஃப்ல எல்லாமே டிலே, உன் லைஃப்ல எதுவுமே என்ன இல்ல, ஒழுங்கா நடக்கவே கிடையாது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து, நீ படிச்ச காரியங்கள் இருந்து, நீ வேலைக்கு போன காரியங்களா இருக்கலாம், ஊழியத்தின் காரியங்களா இருக்கலாம், குடும்ப காரியங்களா இருக்கலாம், எல்லாமே எப்படி நினைக்கிறோம், டிலே 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 டிலே. இதுவே நம்ம என்ன பண்றோம், மைண்ட்ல, நம்மளுடைய சிந்தனையிலையும், நம்மளுடைய ஆவியில, ஆத்துமாலே, இருதயத்திலே பதிஞ்சிருச்சு. ஆனா நான் இன்றைக்கு ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். There is nothing called delay for God, because God's timing is always perfect. Amen.
கர்த்தருடைய நேரங்களும் காலங்களிலும் தாமதம் எதுவும் கிடையாது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்துல, இதே பிரசங்கி 3:11 வாசிங்கள. 3:11 வாசிங்க. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. நேர்த்தியாக செய்திருக்கிறார், செய்ய போறாரு கிடையாது. உங்க வாழ்க்கையில சகலத்தையும் நேர்த்தியாக, எந்த காலத்துல, எந்த நேரத்துல, எந்த காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமோ, எந்த நபர்களை இணைக்க வேண்டுமோ, எந்த குடும்பத்திலே காரியங்களை செய்ய வேண்டுமோ, எந்த காரியத்தை, எந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டுமோ, அது அந்த காலங்களிலே தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. So don't think that you are just random in this world. அநேக நேரங்கள்ல we feel insignificant. அப்படின்னா என்னன்னா, ஒரு வேல்யூ இல்லாத மாதிரி, ஒரு வர்த்தியா இல்லாத மாதிரி. எனக்கு நான் வர்த்தியா இல்ல, நான் கனமா இல்ல, எனக்கு ஒரு என்ன இல்ல, ஒரு வேல்யூ இல்ல. I feel worthless. I feel hopeless about my life, about my future. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, பயமான சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றிலும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் நேர்த்தியாய் தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயோ ஆண்டவர், இந்த காரியம் இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அன்னைக்கு இந்த காரியம் நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அன்னைக்கு இந்த நபரை நான் பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அன்னைக்கு இந்த ஊழியம், இந்த காரியம். No, God is doing everything in His time which He has appointed for you, my friend. உங்களுக்காக தேவன் நியமிக்கப்பட்ட காரியங்களை தேவன் அந்தந்த காலத்திலே நேர்த்தியாய் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க, God's timing is always perfect. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியது ஒரு நேரத்துல, ஒரு காலத்திலே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்ன திட்டம் எப்போ? பாவம் நுழைந்த நேரத்துல, பாவம் வந்த நேரத்திலேயே ஆண்டவர் ஒரு திட்டத்தை என்ன பண்ணிட்டாரு? போட்டு விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல இந்த வசனத்தை வாசிக்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, 15வது வசனம், 3:15 வாசிங்க. ஆதியாகமம், Genesis 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் வாசிங்க. அவர் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். இது எப்போ நடந்துச்சு? இது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே, அதாவது ஆதாம் ஏவாள் பாவத்தை செய்த போது அதோட ஆண்டவர் அந்த பாவத்துக்கு பரிகாரத்தையும் சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சூழ்நிலைகள் வந்தாலும் அதுக்கு பரிகாரம் இருக்கு. அதுக்கு ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை, தீமையை நன்மையாய் மாற்றுவார். அப்ப நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும், ஒரு நம்பிக்கை வைக்கணும். என் வாழ்க்கையில எதுவுமே ரேண்டமா நடக்கல, ஏதோ குழப்பமா நடக்கல, தற்செயலா நடக்கல. ஏனென்றால் தேவன் அப்ப இந்த 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொன்ன வாக்கு தத்தங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் மறுபடியுமாக உரைக்கப்படுகிறது. எப்போது? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக, before 700 years, Isaiah prophesied about the coming of the Lord. ஆமென். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம் தான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம், அதிலே 6வது வசனம் வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. அப்ப இவர் இயேசுவாக இந்த பூமியிலே இயேசு என்ன பண்ணாரு? பிறக்கிறார். Hallelujah. So it took almost around 700 years after Isaiah prophesied about the coming of the Jesus, the birth of the Jesus. Hallelujah. இப்ப பாருங்க, அதற்கு ஒரு காலம் நிறைவேற்றப்பட, அப்ப இயேசு கிறிஸ்துவே வெயிட் பண்ணார். ஆமென். அவர்னால ரட்சிப்பை ஆதாம் ஏவாள் அன்றைக்கே ஏதேன் தோட்டத்திலே ரட்சிப்பை கொடுத்திருக்க முடியும். அவர்களை அன்றைக்கே விடுதலை செய்திருக்க முடியும். ஆனால் தேவனுடைய திட்டம் இருந்தது. ஏனென்றால் அது காலம் நிறைவேற வேண்டும், காலங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை குறிச்சும் கவலைப்படாதீங்க.
எந்த ஒரு விஷயம், ஐயோ அவங்க எனக்கு முன்னாடி போயிட்டாங்க, ஐயோ இவங்க இந்த காரியத்தை செஞ்சுட்டாங்க, ஐயோ அவங்க பிசினஸ் இப்படி போயிட்டு இருக்கு, ஐயோ அவங்க மினிஸ்ட்ரி இப்படி போயிட்டு இருக்கு, ஐயோ அவங்க பிள்ளைங்களா இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கலாய்க்க வேண்டாம் என்று சொல்றாரு. நீங்க அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண விஷயத்தை, போக்கஸ் பண்ண விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்க. இதோ வருத்தப்பட்டு பாரங்கள் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம இவ்வளவு நேரம் வொர்ஷிப் பண்ணோம், எதுக்கு தெரியுமா? அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். அவருடைய பிரசன்னம் இல்லாம எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பணத்தை வைத்துக் கொண்டு, செல்வாக்கை வைத்துக் கொண்டு, மற்ற காரியங்களை வைத்துக் கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ய நினைக்கிறாங்க. நோ, without the presence of God you cannot do anything. தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். தேவன் உங்களை அபிஷேகம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. தேவனுடைய கனமான அழைப்பு பெறாம நீங்க காரியங்களை செய்ய முடியாது, அது தோல்வியில முடியும். அப்ப இன்றைக்கு நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க, என் வாழ்க்கையில எதுவுமே என்ன நடக்கல, கரெக்டான டைம்ல நடக்கல. No, God will do miracles in your life. God will perform things in the right time. ஆமென். அப்ப கேக்குறாங்க, சீஷர்கள் கேக்குறாங்க, ஆண்டவரே இவன் குருடெல்லாம் பிறந்தது இவன் செஞ்ச பாவமா, இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, உங்க பாவம் தான் உங்களை பற்றி பிடிக்குது, உங்க அப்பா அம்மாவுடைய சாபம் தான் பிடிக்குது. நோ, பாருங்க, தேவ மகிமை வெளிப்படுவதற்காக. ஹல்லேலூயா. So there is nothing called a delay in God's calendar. Hallelujah. நீங்கள் தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். வாசிங்க, ரோமர் 8:28 வாசிங்களேன். நம்ம யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய நேரங்கள்ல நம்ம ஞாபகப்படுத்தணும். எப்படி ஞாபகப்படுத்தணும் நம்மள? நீங்க யாரு, உங்க அழைப்பு என்ன, உங்க தரிசனம் எங்க என்ன, நீங்க எப்படிப்பட்டவங்கன்றத சொன்னாதான் நமக்கு என்னது புரியுது. இல்லைன்னா என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். நம்ம என்ன பண்ணிடுறோம், மறந்துடும். அடிக்கடி நம்மள என்ன ரிமைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Please understand, அறிந்திருக்கிறோம். திரும்பியும் நான் எம்பசைஸ் பண்ண விரும்புறேன். we அறிந்திருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? I know it அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும். நீங்க தேவனாலே அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர்கள் சொல்லி கீழே வாசிங்க. அதை தொடர்ந்து வாசிங்க அடுத்த வசனத்தை. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை நீங்க முதல்ல யாரு முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதுக்காக முன்குறித்திருக்கிறாரு? சும்மா ஜெயசீலனை போல வாழ்றதுக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் அவங்க சுயத்துல வாழணும்னு விரும்புறாங்க. நான் இதெல்லாம் மாத்திக்கவே மாட்டேன், எனக்கெல்லாம் இது பழக்கமே கிடையாது. ஏங்க, உங்க பழக்கத்தை செய்வதற்கும் உங்க வாழ்க்கையை வாழ்வதற்கும் இல்ல, பிதாக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை எப்படி இயேசு வாழ்ந்துட்டு போனாரோ அப்படி நீங்களும் நானும் குட்டி ஜீசஸா வாழணும். எப்படி வாழணும்? குட்டி ஜீசஸா நீங்க இந்த பூமியில வாழணும். அதுக்குதான் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கார். அதுக்குதான் ஆவியானவர், அதுக்குதான் வரங்கள், ஆவியின் வரங்கள், கனிகள் எல்லாமே. The entire thing is to live like a Christ-like life. Hallelujah. அப்போ அடுத்த 30வது வசனம் வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ, பாருங்க, நீங்க எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். பாருங்க, நீங்க எல்லாம் நீதிமான். அடுத்தது வாசிங்க. எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Hallelujah. You are already glorified. Glorification திரும்பி இன்னும் புதுசா வரப்போறது கிடையாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த அந்த நேரத்திலே, அந்த நிமிஷத்திலே உங்களையும் என்னையும் நினைவு கூர்ந்துதான் மரித்தார். அன்றைக்கே நமக்கு மகிமை கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசு சொன்னாரு, எல்லாம் முடிந்தது. இன்றைக்கு வரக்கூடிய நாட்களுக்கு தேவையான அபிஷேகம், வல்லமை, உங்களுக்கு வேண்டிய எல்லா ப்ரொவிஷன்ஸ், எல்லா வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் அவருக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா.
அப்ப இயேசு இன்றைக்கு உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். யூ ஆர் ஆல்ரெடி glorified. ஹல்லேலூயா. இப்ப இந்த உண்மை நமக்கு புரியணும். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறது என்ற உண்மை. ஹல்லேலூயா. இது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கு. நம்ம சிந்தனை எப்படி இருக்குது? பதட்டமா இருக்கு. நம்ம சிந்தனை கம்பேரிட்டிவ் தாட். நம்ம திங்கிங் எப்படி இருக்குன்னா, நாம் மற்றவர்களோட நம்ம என்ன பண்றோம்? இணைந்து பாக்குறோம், கனெக்ட் பண்ணி பாக்குறோம். ஐயோ அவன் வீடு கட்டிட்டான். யாரு? எய்த்த வீட்டால என்ன பண்ணிட்டாரு? வீடு கட்டிட்டான். ஐயோ அவன் கார் வாங்கிட்டான். ஹலோ. ஐயோ அவங்க மினிஸ்ட்ரி எப்படி போச்சு? ஓ ஹலோ. தேவன் உங்களுக்கு ஒரு சீசன் வச்சிருக்கிறார். your good times are coming. your season is coming. your harvest is coming. Hallelujah. your revival is coming. உங்க காரியங்களை தேவன் நேர்த்தியாய் சூப்பர் நேச்சுரல் பாருங்க, சூப்பர் நேச்சுரா லேட்டஸ்டா பண்ண போறேன். ஹல்லேலூயா. லேட்டா வந்தாலும் ஆண்டவர் லேட்டஸ்டா பண்ணுவார். ஹல்லேலூயா. திரும்பி சொல்றேன், சில காரியங்களை நான் அப்படி ஃப்ளோல பேசுவேன். அதை நீங்க கேட்ச் பண்ணி சொன்னீங்கன்னா அதுதான் ப்ரொஃபட்டிக். ஆமென். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தேவன் உங்க வாழ்க்கையை செய்வாங்க. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு தாமதத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை குறித்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய போராட்டங்களை குறித்து கவலைப்படாதீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இழப்புகளை குறித்து என்ன பண்ணாதீங்க? கவலைப்படாதீங்க. ஏனென்றால் தேவன் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. a greater glory is coming. a greater anointing is coming. a greater. அப்ப முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் ஆண்டு சொல்றேன். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. நீங்க சொல்ல, ஆண்டவரே ஒரு பாதி சாப்டர் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே. என் வாழ்க்கையோட பாதி பக்கங்கள், என் வாழ்க்கையின் பாதி பக்கங்கள் முடிந்து விட்டது. இதுக்கு மேல எனக்கு நன்மை நடக்குமா? இதுக்கு மேல எனக்கு மாற்றம் நடக்குமா? இதுக்கு மேல எனக்கு ஒரு மகிமை வருமா? இதுக்கு மேல ஒரு அற்புதம் நடக்குமான்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 55:8-9 வாசிங்க. மனிதனுடைய எண்ணத்துக்கும் தேவனுடைய எண்ணத்துக்கும் மனிதனுடைய காரியத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கலாம். வாசிங்க. ஏசாயா 55:8-9 வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். thank you so much sister. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவு, உன்னை குறிச்சு, உன் எதிர்காலத்தை குறிச்சு, உன் பிசினஸ் குறிச்சு, உன் வாழ்க்கையை குறிச்சு நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 5 அப்பமும், என்னோட இன்கம் இவ்வளவுதான் இருக்கு. 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. ஆண்டவரே 5000 என்னது பேருக்கு மேல எப்படி போஷிக்கிறது? எப்படி இந்த காரியத்தை செய்யறது? எப்படி இந்த ஊழியத்தை செய்யறது? ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறத கொடு. ஆண்டவரே ஒரு படகு தான் இருக்கு, உன் படகை கொடு. பேதுரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. ஏங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மீனவனுக்கே மீன் பிடிக்க சொல்லி கொடுத்தது ஆண்டவர். அல்லேலூயா. பேதுரு மீனவர்கள்கிட்ட போயிட்டு சொல்ல முடியுமா? இப்ப நான் மீனவன் கிடையாது, இப்ப நான் மீனவன் அல்லாத ஒருவன் ஒரு மீனவனை கூப்பிட்டு, தம்பி உனக்கெல்லாம் மீன்லாம் இப்படிதான் பிடிக்கணும், இந்த டைமுக்கு தான் போகணும், இப்போ வந்தாதான் உனக்கு மீன் கிடைக்கும்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோம்னா என்ன பண்ணுவாரு? அவங்க யோசிப்பாங்க, பாஸ்டருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு என்ன. அவரு நமக்கே சொல்லுவாங்கல்ல, திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படிம்பாங்க. என்னது திருநெல்வேலிக்கே அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சவங்ககிட்டயே போய் சொல்ல முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து வசனம் சொல்லுகிறது, ரா முழுவதும் என்ன பண்றோம்? ரா முழுவதும் பிரயாசம், மனுஷீகமா ஓடுறோம். யூ டாயில். அதே அந்த வசனத்தை வாசிங்க, தெரியல, ஆவியானவர் நடத்துறாரு. அதே பிரசங்கி 3ல அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பிரசங்கி 3 இப்போ வாசித்த
பிரசங்கி 3:9. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். பாருங்க, தொல்லை வேலையெல்லாம் என்னது தொல்லை என்ன பண்ற. அப்ப பாருங்க, மனுஷிகமாக பேதுரு ரா முழுவதும், ஆண்டவரே நான் ரா முழுவதும் என்ன பண்ண, மீனவன், அவனுக்கு நல்லா தெரியும் மீன் எப்பதான் பிடிக்கணும், கடலுக்கு நைட்டு தான் போறாங்க. ரா முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன். யோசிங்க, எப்பொழுது நீங்கள் மனுஷீகத்துல நீங்கள் நடத்தப்பட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய டேலண்டடா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஸ்கில்ஃபுல்லா இருந்தாலும், நீங்க எவ்வளவு காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதுல சக்சஸ் கிடைக்காது. நான் இன்னைக்கு சொல்றேன். ஆனா ஆண்டவர் ஆவியானவர் உங்க கூட இருந்தா, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா, உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா, தேவனுக்காக அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா, நீங்க முழுது பிரயாசம் பண்ணலனாலும் பரவாயில்ல, பிரயாசம் இல்லாமயே தேவன் உங்களுக்கு மீன்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் கால்ட் சூப்பர் நேச்சுரல். ஆமென். நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாதான், அது உலகத்தானுக்குங்க. எங்க எலியாவுக்கு யாரு சாப்பாடு கொடுத்தது? தேவனுக்காக வைராக்கியமா எழுந்த எலியாவுக்கு சாப்பாடு காகங்கள் கொண்டு வந்தது. தேவதூதர் அப்பத்தையும் தண்ணியும் கொடுக்குறாரு. இது உங்க வாழ்க்கையிலும் தேவன் செய்ய முடியும். நீங்க நினைக்கிறீங்க இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு நடக்கும். நோ, God can do anything anytime at any point of your life if you have that faith and courage to trust the Lord. ஆமென். ஆண்டவர் உங்க வழிகள் உங்க யோசனை மாதிரி நான் பண்ண போறது கிடையாது. நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே 5 அப்பா 2 மீன் தான் இருக்கு ஆண்டவரே, 200 பணத்துக்கு வாங்கினாலும் இந்த ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஆண்டவரே வனாந்தரமா இருக்கு, இங்க எப்படி காடை, இங்க எப்படி கறி கிடைக்கும், பஞ்ச காலமா இருக்கு, எப்படி 100 மடங்கு ஆசீர்வாதம் நடக்கும், செங்கடல் இருக்கு, எப்படி எங்க வழி இருக்கு. ஏனென்றால் தேவன் உங்களுக்காக மாற்றங்களை செய்யும் போது, யுத்தங்களை செய்யும் போது அது அநேகருக்கு ஆச்சரியமாயிடும். தள்ளப்பட்ட கல்லா இருக்கலாம். நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், ப்ராப்பர்ட்டிக்கா சொல்றேன், தள்ளப்பட்ட கல்லு நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. உங்களை தள்ளிட்டாங்க, உங்களை புறக்கணிச்சுட்டாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்காம நீங்க தனிமையிலே போராடி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்கதரிசனமாய், உன்னை மூளை கல்லாய் உன்னை உயர்த்த போகிறேன், உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். அதனால என்னோட டைமிங் நம்பு. காட்ஸ் டைமிங். பிலீவ் காட்ஸ் டைமிங். பிலீவ் காட்ஸ் வாய்ஸ். பிலீவ் ஹிஸ் காலிங். கர்த்தர் மாற்றங்களை. அப்ப பாருங்க, தேவனுடைய வல்லமையை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் தேவனுடைய யோசனைகள் பெரியது. அப்ப பாருங்க, மனிதனுடைய யோசனைகள் ஏமாற்றத்தை கொடுக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா, உங்களுடைய இன்னைக்குள்ள நிலைமையை வச்சுதான் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இன்னைக்குள்ள பணத்தை வச்சு, இன்னைக்குள்ள திறமைய வச்சு, இன்னைக்குள்ள தாளந்தை வச்சு, இன்னைக்குள்ள உங்களுடைய சூழ்நிலைகளை வைத்துதான் இந்த சகோதரன் இந்த சகோதரி இவ்வளவுதான் முன்னேற முடியும், இவ்வளவுதான் முன்னுக்கு போக முடியும், இவ்வளவுதான் பிசினஸ் பண்ண முடியும், இவ்வளவுதான் முதல் இருக்கு. பட் காட் இஸ் டெல்லிங், நீ என்ன நம்புறேன்னா, நீ என்ன விசுவாசிச்சேன்னா, ஒரு காட் ஸ்பீட், ஹல்லேலூயா, ஒரு காட் ஸ்பீட், ஒரு சூப்பர் நேச்சுரலுக்குள்ளே ஆண்டவர் உங்களை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. ஆகாபின் ரதத்திற்கு முன்பாக எலியா ஓடினார். ரதம், யோசிங்க, ரதத்திற்கு முன்பாக ஒரு மனிதன் ஓட முடியுமா? அப்படின்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ஒரு சூப்பர் ஸ்பீடான ஒரு காரை வச்சுக்கோங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் காரு இல்ல ஒரு பைக் வச்சுக்கோங்க. அந்த பைக்ல அவங்க 100 கிலோமீட்டர் தொலைவு வேகத்துல அல்லது 150 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுகிற அந்த காரு முன்பாக நீங்க ஓட முடியுமா? ஆனா அன்றைக்கு எலியா ஓடினான். அன்றைக்கு அக்கினியை வானத்துல இருந்து பூமியில எலியா இறக்கினான். இதுதான் சூப்பர் நேச்சுரல். இன்றைக்கு கிறிஸ்துவனாய் இருந்துகிட்டு, கிறிஸ்துவத்தை நம்பிட்டு, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணிட்டு சொல்லிட்டு, சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீங்க நம்பலன்னா நீங்க கிறிஸ்துவத்தை பின்பற்ற வேண்டாம், பைபிளை நம்ப வேண்டாம். இன்னைக்கு உலகத்தார், அந்நியர்கள் அதை அதிகமாய் அவங்க நாடுறாங்க. எதை புசிப்போம், எதை உடுத்துவோம், எதை சாப்பிடுவோம், எதை பண்ணுவோம், அது கிடைக்கல, இது கிடைக்கல, ஒரே அங்கலாய்ப்பு, ஒரே வருத்தம், ஒரே புலம்புறது. நோ, God wants you to change your mind. Hallelujah. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் எங்க இருக்குன்னா உங்களுக்குள்ள இருக்கு.
அபிஷேகம் உங்களுக்குள்ள வரும்போது உங்க பேச்சு மாறும், உங்க வார்த்தை மாறும், உங்க எண்ணம் மாறும். நீங்க எதை பார்ப்பீங்க? 5 அப்பம் 2 மீனை பார்க்க மாட்டீங்க. 5000 பேருக்கு போஷிக்க முடியுங்கிற அந்த வல்லமை, அந்த வெளிப்பாடு வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. செங்கடலை பார்த்து பயப்பட மாட்டீங்க. கையில இருக்கிற கோலை பேசுவீங்க. என்கிட்ட கோல் இருக்கு, அது செங்கடலா இருக்கலாம், அது பார்வோனா இருக்கலாம், அது எகிப்தியனா இருக்கலாம், ஆனா கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ பாருங்க. கம்பேரிசன். நீங்க மனுஷனை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க, உங்க திறமையை வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுடைய திறமைகள், தாளந்துகள், உங்களுடைய அப்பியரன்ஸ். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பியரன்ஸை வச்சு கவலை. ஐயோ எனக்கு இவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு, நரைச்ச முடி வந்துருச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது வரைக்கும் எனக்கு வரல, தெரியல. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. God is giving me the young look because I trust him. ஹல்லேலூயா. இது உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். மோசேயை 80 வயசுல ஊழியத்துக்கு வராரு. எந்த வயசுல வராரு? இன்னைக்கு ஒருவேளை நீங்க அநேகர் 60 வயதை 50 வயதை தாண்டி கொண்டு இருந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு இவ்வளவு வயசாயிருச்சு. பட் காட் இஸ் டெல்லிங், ஒரு காட் ஸ்பீட், ஒரு காட்ஸ் வல்லமை, தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமையை நீங்கள் உணர்ந்து பார்க்கிற அந்த நாட்கள் வரப்போகுது. ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய வல்லமையாய் மகிமையாய் பயன்படுத்துகிற நேரம். அப்ப பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறேன். பாருங்க, யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். நமக்கு நல்லா தெரியும். நான் அந்த ஸ்டோரி பெருசா நான் அந்த வசனங்களை வாசிக்க விரும்பல, ஆனா அந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவன் அநேக பாடுகளை சந்தித்தான், அநேக அவமானங்களை சந்தித்தான், அநேக உபத்திரவங்களை அவன் சந்தித்தான். அவனுக்கு விரோதமாய் சொந்த சகோதரர்கள், இன்னைக்கு ஒருவேளை உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு விரோதமா எழுதி இருக்கலாம். அது யாரா வேணா இருக்கலாம், சகோதர சகோதரிகளா இருக்கலாம், குடும்ப உறவுகளா இருக்கலாம், அது ஒரு ஊழியத்தின் பாதையில கூட இருந்த ஆளா இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு அவன் என்ன பண்ண, பாதிப்பை அவர்கள் ஏற்படுத்தி அவனை என்ன பண்றாங்க, அடித்து குழியில போட்டு அவனை என்ன பண்ண, விட்டு போட்டார்கள். அவன் சிறைக்கு போறான், அடிமையா இருக்கிறான். செய்யாத தப்பிற்கு அவனை குற்றப்படுத்தி அவனை குற்றவாளியாக கருதி அவனை என்ன பண்ண, சிறையில அடைக்கிறார்கள். இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் ஏற்ற நேரம் பாருங்க, 2 வருஷம். அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும், ஆதி ஆகமத்துல அழகா எழுதப்பட்டிருக்குது. பாருங்க, ஆதி ஆகமத்திலே இந்த யோசேப்பின் சரித்திரம் என்பது ஒரு பெரிய ஒரு காரியம். அந்த காரியத்தை நீங்க, சரித்திரத்தை நீங்க வாசிக்க ஆண்டவர் உங்களோடு இடைப்பட வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, யோசேப்பு எங்க இருந்தாரு பாத்தீங்க, சிறையில இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? சிறையில இருக்கிறாரு. 39 ஆதியாகமும் 39 அதிலே 19வது 18 20 21 வசனத்தை வாசிங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. எங்க இருக்காரா ஆண்டவர்? சிறைச்சாலை. யோசேப்போட எங்க இருந்தாரு? சிறைச்சாலை. நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே இது சிறையின் அனுபவமா இருக்கு, ஏன்னா அவருக்கு இது சிறையின் அனுபவமா இருக்கு, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், நான் சொல்றேன், சிறைச்சாலையிலும் இயேசு கர்த்தர் உங்களுக்கு தயவை என்ன கிடைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு சூழ்நிலைகளை தேவன் மாற்றுவார். அப்ப பாருங்க, யோசேப்பு எதிர்பார்த்த நேரத்துல காரியங்கள் நடக்கல, ஒரு தாமதம் வருகிறது. அந்த தாமதத்தின் நிமித்தம் தான் தேவன் யோசேப்பை என்ன பண்றாரு, உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. அந்த உயர்வை யோசேப்புடைய வாழ்க்கையில, அப்ப பாருங்க, ஒருவேளை அந்த 41வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 40:23 வாசிங்க.
40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பாருங்க, யோசேப்பு சொல்லி விடுறாரு பானபாத்திரக்காரர்கிட்ட, எப்பா உனக்கு ஒரு வேளை நன்மை நடந்து நீ இந்த ஜெயில சிறையை விட்டு வெளியே போன அப்படின்னா என்ன கொஞ்சம் நினைச்சிருப்பா, என்ன கொஞ்சம் காப்பாத்தி ரெக்கமெண்ட் பண்ணி என்ன பண்ண, நான் இந்த மாதிரி நல்லது பண்ண, இந்த மாதிரி காரியத்தை சொன்னேன்னு சொல்லி அந்த ரெக்கமெண்டேஷன் அவன் கேட்கிறான். ஆனா வசனம் சொல்லுகிறது அவன் என்ன பண்ணா, நினையாது இருந்தான், மறந்து போறான். எத்தனை வருஷம்? 2 வருஷம். எத்தனை வருஷம்? யோசேப்பு எதிர்பார்த்த நேரத்துல ஒருவேளை இந்த பானபாத்திரக்காரன் அவன் ராஜா கிட்ட சொல்லி வெளியில கொண்டு வந்திருந்தான்னா யோசேப்பு ஒரு சாதாரண பிரஜையாதான் எகிப்துல இருந்திருக்க முடியும். அவன் உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவருடைய திட்டத்துல ராஜாக்கு கனவு வந்தாதான் அவன் ராஜாவின் அடுத்த ஸ்தானத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சில தாமதங்களை குறிச்சு நீங்க ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த தாமதம் வந்தாதான் ராஜாக்கு கனவு வரும். அந்த ராஜாக்கு கனவு வந்தாதான் நீ அந்த கனவை போய் என்ன பண்ண, வெளிப்பாட சொல்லுவ. அந்த வெளிப்பாடின் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. So there is nothing called delay for you and me, my dear brother and sister. ஆவியானவர் உங்களோட தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிற, நீ எதிர்பார்த்த நேரத்துல இந்த காரியம் நடந்திருந்தா ஒரு சின்ன ஆசீர்வாதம் தான் பெற்றிருக்க முடியும். ஆனா ஆண்டவர் இந்த நாள்ல அந்த 2 வருஷம் தாமதம், அந்த 2 வருஷம் தாமதத்து நிமித்தம் ஆண்டவர் யாருக்கு சொப்பனத்தை கொடுக்கிறாரு? ஒருவேளை மனிதன் மறந்திருந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். நான் திரும்பியும் சொல்றேன், அந்த உங்ககிட்ட நிறைய பேர் நன்மையை வாங்கிட்டு உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், நன்மையை வாங்கி தீமை செஞ்சிருக்கிறாங்க. ப்ராஃபட்டிக்கா தேவன் பேசுகிறார், உங்ககிட்ட தான் பேசுறாரு. ஒருவேளை அவன் மறந்தாலும் ஆண்டவர் மறக்க மாட்டார். ஆண்டவர் மறக்க மாட்டார். மொர்தெகாய்க்கு கனம் செய்யப்பட்டதா? எல்லாரும் மறந்துட்டாங்க, எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் தூங்க விடல ராஜாவை. அகாசுவேர் ராஜாவை தூங்க விடல. அவன் யோசித்து யோசித்து பார்க்கிறான், இப்படி புரண்டு அப்படி புரண்டு படக்குறான். அவனுக்கு தூக்கம் வரல. ஏன்னா மொர்தெகாய்க்கு கனத்தை. அப்ப பாருங்க, மனிதன் மறந்துட்டான், அந்த பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். அவன் ராஜா மொர்தெகாய்க்கு மூலியமாய் நன்மை வாங்கின ராஜாவும் என்ன பண்ணிட்டாரு? மறந்திருந்தாலும் தேவன் நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட இருந்தவர்கள் நிறைய பேர் உங்க கூட இல்ல, பரவாயில்ல. தேவன் உங்கள் நினைவாய் இருக்கிறார். அவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அப்ப யோசேப்பை உயர்த்துவதற்கு ஒரு தாமதம் தேவைப்பட்டது. 2 வருஷம் தாமதம். ஏற்கனவே தாமதம், ஏற்கனவே சிறையில இருக்கிறான், ஏற்கனவே விற்கப்படுகிறான், ஏற்கனவே அடிமையா போயிருக்கிறான். எத்தனை ஆண்டுகள் தாமதம் பாருங்க. அவனுக்கு தரிசனம் கொடுக்கப்பட்ட நாட்களிலே அவனுக்கு வயது எவ்வளவு வயசுன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்புக்கு வயது 17 வயசு. 13 வருஷத்துக்கு அப்புறம் 30 வயசுல என்ன ஆறாரு அவர் ராஜா. கிட்டத்தட்ட 13 வருடங்களை கடந்த பின்பு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பொறுமையை கொடுப்பாராங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், யோபின் பொறுமைதான் ஆசீர்வாதங்களை கொண்டது. யோபுடைய வாழ்க்கையில அவன் தேவனை குறை சொல்லல, தன் நாவினாலே தேவனை குற்றப்படுத்தல. நீங்க நிறைய நேரங்களை நம்ம நாவினாலே என்ன பண்றோம்? புலம்பிட்டு இருக்கிறோம், குறை சொல்லிட்டு இருக்கிறோம். ஐயோ அந்த பிரதர் சரியில்லை, இந்த சிஸ்டர், யாரை குறிச்சும் குறை சொல்லாதீங்க, யாரை பத்தியும் விமர்சனம் பண்ண வேண்டாம். நம்ம அழைப்பு, நமக்குன்னு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்குன்னு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்குன்னு ஒரு 4 பேர் ஆர்டர் கண்டிப்பா வச்சிருப்பாரு. எல்லாரும் உங்க கூட டிராவல் ஆகணும்னு எதிர்பார்க்கறது நல்லதுதான். ஆனா சில காலகட்டங்கள்ல ஆண்டவர் எல்லாரையும் அனுமதிக்க மாட்டாரு. என்னதான் 12 சீஷர்கள் இருந்தாலும் இயேசு 3 பேரு கூட தான் போய் என்ன போறாரு? மறுரூப மலையில போய் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லையா? இன்றைக்கு எல்லா விஷயங்களையும், எல்லா ரகசியங்களையும் தேவன் எல்லாருக்கும் என்ன பண்ண மாட்டாரு? வெளிப்படுத்த மாட்டார். சில காரியங்களை ரகசியமாய். இப்ப பாருங்க, யோசேப்பு 2 வருஷம் தாமதம். அவன் நினைக்கல, அவன் எப்போ எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஐயோ இன்னைக்கு ஒருவேளை கூப்பிடுவாங்க, அன்னைக்கு கூப்பிடுவாங்க, நான் பானபாத்திரக்காரன் சொன்னனே, நான் இவங்கிட்ட சொன்னனே, அவங்கிட்ட சொன்னனே, இவங்க எல்லாம் நன்மை செய்வாங்கன்னு அவன் எதிர்பார்த்து அவன் சோர்ந்து போய் துவைந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் ஏற்ற நேரத்துல, வசனம் சொல்லுகிறது, ஏற்ற நேரத்துல உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல
நீங்கள் இருக்கும்போது நிச்சயமான ஆசீர்வாதங்களால நிரப்புவார். பாருங்க, ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். அதே போல யோபை பாருங்க, அவன் பொறுமையா இருந்தான். யோபோட வாழ்க்கையில பொறுமை மிக மிக அவசியம். பாருங்க, கர்த்தருக்கு காத்திருப்போர், ஏசாயா 40:31 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து என்ன பண்ணுவாங்க? அவர்கள் உயிரை எழுப்புவார்கள். அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயிரை எழுப்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் சோர்வடையார்கள், அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள். இன்றைக்கு ஒருவேளை நீங்க களைத்து போயிருக்கலாம். நான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பலனை கொடுக்குறேன். கழுகு கொத்த பலன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். தேவனுடைய அபிஷேகம் நுகங்களை உடைக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நுகங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க. அந்த மலையை பார்த்து பேச சொன்னாரு, சூழ்நிலையை பார்த்து பேச சொன்னாரு. மோசே கிட்ட சொன்னாரு, கோலை நீட்டுனாரு. இன்றைக்கு நீங்கள் நீட்டும் போது, இன்றைக்கு நீங்கள் காரியங்களை சொல்லும் போது, விசுவாச அறிக்கையை செய்யும் போது கர்த்தர் மாற்றங்களை செய்வார். அப்ப யோசேப்பை ஏற்ற நேரத்துல வாசிக்கிறோம். யோசேப்பு ஆதியாகமம் 50:20 வாசிங்க. யோசேப்பு கன்ஃபஸ் பண்றாரு அந்த தாமதங்கள் நன்மைக்கு, அந்த காரியங்கள் நன்மைக்கு. 50:20 வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு ஒரு நன்மையை உங்களுக்காக வச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. சும்மா ஒரு நபரை 2 நபரை ரட்சிப்பதற்காகவோ, ஒரு நபருக்கு 2 நபருக்கு நன்மை செய்வதற்காக கிடையாது. வெகு ஜனங்களை போஷிக்கும்படியாய், வெகு ஜனங்களை வழிநடத்தும்படியாய், உங்கள் ஊழியங்கள் மூலியமாய், உங்க பிசினஸ் மூலியமாய், உங்க வாழ்க்கை மூலியமாய் அநேகர் தொடப்பட போறாங்க. அதற்காக தான் தேவன் உங்களை உயர்த்த சித்தமாய் வைத்திருக்க. அதற்கு நீங்கள் தேவனுடைய நேரத்தையும் தேவனுடைய காலத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவசரப்பட கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அவசரப்பட்டு என் வாழ்க்கையில இது. அப்போ ஆண்டவருக்கு டிலே கிடையாது. அல்லேலூயா. ஆபகுக் 2:3 வாசிங்க. ஆபகுக் 2:3. அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க போறேன். ஆபகுக் 2:3 வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இனி தாமதிப்பதில்லை. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா மேன்மைகளும், எல்லா உயர்வுகளையும் தேவன் உங்களை இந்த நாள்ல இந்த வார்த்தையை கொண்டு போய் ஆசீர்வச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இனி தாமதங்கள் இல்லை. இனி delays, there is no more delay, because you are in the right time. You are in the God's appointed kingdom. தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு தேவன் நன்மையானதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால பாருங்க, ஆபிரகாமும் சாராலையும் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். சாரால் சிரிக்கிறாங்க, இந்த வயசுல எனக்கு நன்மை நடக்குமா? வயசாயிருச்சு ஆண்டவர், இந்த டைம்ல எனக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? ஆண்டவர் சொன்னாரு, குறித்த காலத்திலே, உற்பத்தி காலத்திலே நான் உங்களை சந்திக்கும் போது நான் பார்ப்பேன், ஒரு குழந்தை இருக்கும். அப்ப அதே போல ஆண்டவர் ஆபிரகாமையும் சாராலையும் ஆசீர்வதித்தது போல, யோபை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல, யோசேப்பை உயர்த்தினது போல, அந்த தேவனுடைய நேரத்துல, தேவனுடைய காலத்துல, ஏற்ற நேரத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தமாய் இருக்கிறார். அதனால கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, கோபப்படாதீங்க. இந்த காரியத்தை வச்சு யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க. ஐயோ, இதெல்லாம் நீங்க ஞானமா பண்ணல, அதெல்லாம் பண்ணலன்னோ. கர்த்தர் ஏற்ற நேரத்துல உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் எதிர்கால சந்ததிகளையும், ஊழியங்களையும், பிசினஸையும் தேவன் ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா.